கண்டிப்பா ஓவியா. திருவண்ணாமலை அடுத்த ஐயம்பாளையம் ஏரிக்கரையில் நேற்று திருவண்ணாமலை ஏரிக்கரையில் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த பெண் மற்றும் ஆண் இருவரும் தனியாக பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக சென்ற கும்பல் அந்த பெண் மற்றும் ஆண்களை மிரட்டி செல்போன் மற்றும் நகைகளை பறித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் முதல் கட்டமாக 6 நபர்களை விசாரணை செய்து காவல் நிலையத்தில் அழைத்து வந்து மீண்டும் இது பற்றி சம்பந்தமாக குற்றவாளி இருக்கிறார் என்று விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக விசாரணையில் முதல் கட்டத்தில் 6 நபர்களையும் 2ஆம் கட்டத்தில் 4 நபர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரிக்கரையில் தனியாக இருந்த பெண் மற்றும் ஆணுடன் சேர்ந்து இருந்த நபர்களை திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த 10 நபர்கள், குறிப்பாக 6 நபர்கள் மட்டும் தற்போது காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர். அந்த 6 நபர்களிடம் இருந்து விசாரணை செய்து வருவதில் மேலும் 4 நபர்களை தேடி வருகின்றனர் காவல்துறையினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது ஓவியா.